Hello students, welcome to Minimax channel and this is Priya. இன்னைக்கு நீங்கள் CBSE Class 10th Max subjectல Coordination Geometry அதாவது Chapter 7 உடைய first exercise பார்க்க போகிறோம். இந்த சாப்டரில் மொத்தம் 2 exercises இருக்குது. இதோட introduction part ஆல்ரெடி உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். அது பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஃபாலோயிங் பேர் ஆஃப் பாயிண்ட்ஸ் 2,3 அண்ட் 4,1. இதில் என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. அப்போ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன? டி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 த ஹோல் ஸ்கொயர். இப்போ இதில் x1 y1 2 3ன்றது x1 y1 4 1ன்றது x2 y2. ஸோ இதை டேரெக்டாக அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு x2 இருக்கிற இடத்துல நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்? 4 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 4 மைனஸ் x1 என்னது 2. ஸோ 4 மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2ன்றது என்னது 1. 1 மைனஸ் y1ன்றது என்னது 3. ஸோ 3 மைனஸ் த ஹோல் ஸ்கொயர். இப்போ 4 மைனஸ் 2 எவ்வளோ வரும்? 2. ஸோ 4 மைனஸ் 2 2 ஸ்கொயர் ப்ளஸ் 1 மைனஸ் 3 எவ்வளோ? மைனஸ் 2. ஸோ த மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர். அப்போ ஸ்கொயர் ரூட் பண்ணால் 2 ஸ்கொயர் வந்து 4 மைனஸ் 2 மல்டிப்ளை பண்ணால் அகெயின் 4. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8. இது ரூட்லேருந்து வெளியில் எடுத்தால் என்ன வரும்? 2 ரூட் 2. அதாவது இந்த 2 உள்ளே போகும்போது 2 இன்ட்டு 2 4 ஆகிடும். ஸோ 4 2s are 8. அப்போ ஆன்சர் என்ன? 2 ரூட் 2 யூனிட்ஸ். இப்போ இதோட 1ல் ஃபஸ்ட்டு சம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் பேஜில் ஃபஸ்ட்டில் செகண்ட் சம் பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன், அதே கொஷினில் -5,7 -1,3. ஸோ அகைன் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா எழுதிக்கோங்க. டி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 த ஹோல் ஸ்கொயர். ஸோ அந்த ஃபார்முலா எழுதியாச்சு. இதில் இப்போ x1 y1 x2 y2 என்னது? -5 வந்து x1 y1, அடுத்தது x2 y2. இந்த வேல்யூஸை ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து அதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2ன்றது -1. ஃபஸ்ட்டு x2ஓட வேல்யூ -1 போடுங்க. மைனஸ் ஃபார்முலாவில் இருக்க மைனஸ் அப்படியே போடணும், ப்ளஸ் சம்மில் இருக்க மைனஸும் போடணும். ஸோ -5 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2ன்றது என்னது? 3 மைனஸ் y1 வந்து 7. ஸோ 7 த ஹோல் ஸ்கொயர். இப்போ இது பண்ணிங்க அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1 அண்ட் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 5. ஸோ -1 ப்ளஸ் 5 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 3 மைனஸ் 7 எவ்வளோ? -4 த ஹோல் ஸ்கொயர். இப்போ இதில் வந்து 5ல் 1 போயிடுச்சுன்னா 4. ஸோ 4 ஸ்கொயர் ப்ளஸ் -4 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 16. ஸோ 4 ஸ்கொயர் 16. ஸோ 16 ப்ளஸ் 16. ஸோ 16 ப்ளஸ் 16 எவ்வளோ? 32 ஆர் 16 இன்ட்டு 2ன்னு எழுதலாம். ஸோ இப்போ நீங்கள் இதை எப்படி எழுதுறீங்க? 32வை வந்து 16 இன்ட்டு 2ன்னு எழுதுனீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 என்ன வரும்? 4. ஸோ இது ஆன்சர் என்ன? 4 ரூட் 2 யூனிட்ஸ். இப்போ இதோட இந்த செகண்ட் சம் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் பேஜில் ஃபஸ்ட்டில் தேர்ட் சம் பார்க்கலாம். இப்போ இதில் பாருங்கள், நம்பர்ஸ்க்கு பதில் a, b மைனஸ் a, மைனஸ் b. அகைன் சேம் ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். d இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 த ஹோல் ஸ்கொயர். இப்போ இதில் a, b அப்படின்றது x1 y1. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம்? அப்ளை பண்ண போகிறோம். x1 y1, இது வந்து x2 y2. எதை பற்றி யோசிக்காமல் அப்படியே அந்த வேல்யூ எடுத்து மைனஸ்னா மைனஸ் ப்ளஸ்னா ப்ளஸ் அதே மாதிரி எழுதணும். இப்போ -a ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் -b த ஹோல் ஸ்கொயர். இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், -a ஆட் பண்ணால் என்ன வரும்? -2a. ஸோ -2a த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் -b பண்ணால் -2b த ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்போ இது பண்ணும்போது என்ன வரும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4a ஸ்கொயர், அதாவது -2 மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ் ஆகிடும். ஸோ 4a ஸ்கொயர் ப்ளஸ் 4b ஸ்கொயர். இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? 4ஐ மட்டும் ஃபஸ்ட்டு காமனாக எடுத்துக்கோங்க. 4ஐ வெளியில் எடுத்திங்கன்னா a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் வரும். இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 வெளில வந்தால் என்ன ஆகும்? 2 ஆகிடும். ஸோ 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். இதான் வந்து இதோட ஆன்சர். இதோட ஃபஸ்ட்டு சம் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் பேஜில் செகண்ட் சம் பார்க்கலாம். இப்போ செகண்ட் சம் பாருங்கள். ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பாயிண்ட் 0, 0 அண்ட் 36, 15
ஆல்சோ ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ டவுன்ஸ் டிஸ்கஸ்ட் இன் த செக்ஷன். ஸோ இப்போ 2 பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஏன்னு ஒரு பாயிண்ட்டும் பின்னு ஒரு பாயிண்ட்டும் எடுத்துக்கோங்க. இது ரெண்டுத்துக்கும் வந்து என்ன கேட்குறாங்க, டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. ஸோ நம்ம டி இஸ் ஈக்குவல் டு அதே ஃபார்முலாவை யூஸ் பண்ணுங்கள். டி ஈக்குவல் டு x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்க போகிறோம், நமக்கு x2 x1 y1 x2 y2. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 36 minus 0 the whole square plus 15 minus 0 the whole square. ஸோ இப்போ வந்து 36 square plus 15 square. 36 ஸ்கொயர் மல்டிபிள் ஸ்கொயர் நம்பர்ஸ் ஈஸியாக பண்ணுறது நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன், அதுவும் பார்த்துக்கோங்க. 1296 ப்ளஸ் 15 ஸ்கொயர் வந்து 225. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1521. ஸோ இப்போ இந்த 1521க்கு ஸ்கொயர் ரூட் எப்படி கண்டுபிடிப்போம், நார்மலாக ஸ்கொயர் ரூட் மெத்தடும் போடலாம், ஆர் நம்மளோட எல்சிஎம் மெத்தட். இப்போ 3 டைம்ஸ் 5 பண்ணிங்க அப்படின்னா ரிமைனிங் வந்து 0, ஸோ 7 வரும். அண்ட் அகைன் 3 டைம்ஸ் பண்ணிங்கன்னா 3 1 டைம்ஸ் 3 பேலன்ஸ் வந்து 2 வரும். ஸோ 6 டைம்ஸ் அண்ட் அகைன் 2 வரும், 9 டைம்ஸ். இப்போ 169ன்றது என்ன நம்பர், அது ஒரு ஸ்கொயர் நம்பர். 13 13s ஆர் 169. ஸோ சம் நம்பர்ஸ் பார்க்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியணும் இது என்ன நம்பர்னு. இப்போ 13 ஸ்கொயர் இன்ட்டு 3 ஸ்கொயர். இப்போ இது பண்ணிங்க அப்படின்னா 2 ஸ்கொயருக்கு என்ன ஆகும், 13 இன்ட்டு 3 வரும் ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளில எடுக்கும்போது. ஸோ 39 யூனிட்ஸ். ஸோ இதோட டிஸ்டன்ஸ் என்ன கேட்டிருக்காங்க, 39 யூனிட்ஸ். அண்ட் என்ன கேட்குறாங்க, கேன் யூ நவ் ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 டவுன்ஸ் கேட்குறாங்க. இது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணிட்டோம். ஸோ எஸ், we can find the distance between 2 towns. இதோட இந்த செகண்ட் சம் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் பேஜில் தேர்ட் சம் பார்க்கலாம் வாங்க. Determine if the points 1, 5, 2, 3, -2, -11 or collinearனு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ கொலினியர் அப்படின்னா ஒரே லைனில் இருக்கணும். ஃபர்ஸ்ட் இதை ABC அப்படின்னு எடுத்துக்கோங்க. நம்ம ஆஸ் யூஷுவல் என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ரெண்டுத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு AB அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு கொலினியர்னா என்னன்னு இன்னொரு சொல்கிறேன். ஒரு லைனில் ABC மூணுமே அந்த 3 பாயிண்ட்டு ஒரே லைனில் இருந்தால் அதான் கொலினியர். இப்போ அப்போ ஏபி எல்லா டிஸ்டன்ஸ் தனித்தனியாக கண்டுபிடிச்சா தான் தெரியும் இல்லையா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு x2 minus x1 the whole square ப்ளஸ் y2 minus y1 the whole square. இப்போ ஃபஸ்ட்டு இதில் ஏபி எடுக்கும்போது நம்ம எது எடுத்துக்கலாம், இது x1 y1 நெக்ஸ்ட்டு x2 y2 எடுத்துக்கோங்க. இப்போ இதில் x2 என்னது 2, ஸோ 2 minus x1 1 the whole square ப்ளஸ் y2 என்னது 3 minus 5 the whole square. இப்போ இது பண்ணிங்க அப்படின்னா 2 minus 1 எவ்வளோ 1, ஸோ 1 square plus 5 3 minus 5 minus 2 square. ஸோ இது என்ன வரும் உங்களுக்கு 1 square plus 2 square வந்து 4 வரும். ஸோ √5. ஏபியோட வேல்யூ √5. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இதை எரேஸ் பண்ணிவிட்டு பிசி கண்டுபிடிக்கலாம். அப்போ பியும் சியும் எடுத்துக்கும் போது பிசி ஈக்குவல் டு இதே ஃபார்முலாவில் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ x1 y1ன்றத பி அப்படின்னும் x2 y2வை சியும் எடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், x2 என்னது -2 the whole square. ஏன்னா இங்கே x1 வந்து 2, ஸோ -2 the whole square ப்ளஸ் இது -11 y1 y2 வந்து -11 அண்ட் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க y1 வந்து 3. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், -2 என்னது -4 the whole square ப்ளஸ் -11 -3 -14 the whole square. ஸோ -14 the whole square. எப்போவுமே மைனஸ் ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் அதனால தான் சொன்னேன் கோஆர்டினேட் மாற்றி எடுத்தாலும் உங்களுக்கு வேல்யூ மாறாது. ஸோ 14 ஸ்கொயர் 196. இதோடது வந்து ஆட் பண்ணிங்க அப்படின்னா 16 + 196 212. இப்போ இந்த 212வை நம்ம எப்படி எழுதலாம், ஆக்சுவலாக 2√53 அப்படின்னு எழுதலாம். இதை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 212 அப்படின்றது வந்து எல்சிஎம் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ 106 வரும். அகைன் 2 எல்சிஎம் எடுத்திங்கன்னா 53 இஸ் அ ப்ரைம் நம்பர். ஸோ இதுக்கப்புறம் பண்ண முடியாது. இப்போ 2 2ல் ஒரு 2 ரூட்லேருந்து வெளியில் எடுக்கிறோம். ஸோ இது என்னது 2√53. இப்போ அதே மாதிரி சிஏ கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணுவோம், ஏவை வந்து நீங்கள் x1 y1 அப்படின்னும் சிஏ வந்து x2 y2ன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் சிஏ ஆர் ஏசி ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 என்னது -2 -1 the whole square ப்ளஸ் y2 வந்து -11
அடுத்து y1 வந்து -5 the whole square. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், -2வும் -1ம் -3. -3 ஸ்கொயர் பண்ண என்ன வரும் 9. ஸோ 9 ப்ளஸ் -11ம் -5 -16. இது ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 16 16 256. ஸோ 256. இப்போ 256 ப்ளஸ் 10 265. இப்போ 265வும் அதே மாதிரியே எல்சிஎம் மெத்தடில் பண்ணணும். இதே எல்சிஎம் மெத்தடில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா 5√53 வரும். இப்போ இங்கே 5 ரூட், இங்கே 2 ரூட். இன்கேஸ் ஃபஸ்ட்டு ஒன் 3√53 இருந்தால் என்ன ஆயிருக்கும், 3√53 ப்ளஸ் 2√53 சேம் ஆயிருக்கும். பட் இங்கே நம்மளுக்கு என்ன வந்திருக்கு, ஏபி ப்ளஸ் பிசி ஈக்குவல் டு ஏசியான்னு செக் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஒன் வந்து வெறும் √5 தான், அங்கே 3√53 இல்லை. செகண்ட் ஒன் வந்து 2√53 ஈக்குவல் டு 5√53. ஸோ இப்போ இது ரெண்டும் நாட் ஈக்குவல் அப்படின்றதுனால நாட் ஈக்குவல் மென்ஷன் பண்ணிட்டு therefore ஏபிசி இஸ் நாட் கொலினியர் or the given points are not collinear நோட் பண்ணிக்கோங்க. இதோட இந்த தேர்ட் சம் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் பேஜ்ல ஃபோர்த் சம் பார்க்கலாம். Check whether 5, -2, 6, 4 and 7, -2 are the vertices of an isosceles triangle. ஐசோஸ்லெஸ்னா என்ன அர்த்தம், நம்மளுக்கு ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஏபிசி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு புரியறதுக்காக ஒரு டயக்ராம் வரைகிறேன். நார்மலாக ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசியில் ஏதாவது ஒரு ரெண்டு சைடு ஈக்குவலாக இருந்தால் அதுதான் ஐசோஸ்லெஸ். ஸோ அகைன் நம்ம அதே டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஏபி ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 - x1 the whole square plus y2 - y1 the whole square. இப்போ ஏபி அப்படின்றதுனால எதுவும் நம்ம x1 y1 எடுத்துப்போம். இது x1 y1, இது x2 y2. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன போட போகிறீங்க, x2ன்றது வந்து 6. உங்களுக்கு இந்த ஃபார்முலா நல்லா தரவாயிடுச்சு அப்படின்னா வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெப் சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கரெக்டான்றது செக் பண்ணி பாருங்கள். 4 மைனஸ் y1 என்னது -2. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகும், +2 ஆகிடும். ஸோ 6 - 1 1 ஸ்கொயர், இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ 4 + 2ன்னு வரும். 4 + 2 எவ்வளோ 6. ஸோ +6 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 + 36. ஸோ 37. நெக்ஸ்ட் பாருங்க பிசி எடுத்துக்கோங்க. பிசி எடுத்துக்கிட்டீங்க என்னாகும், இதுவும் எடுக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு x1 y1 எப்படி மாறிடும் நம்மளுக்கு, பின்றது வந்து x1 y1 அண்ட் சின்றது x2 y2. இப்போ அகைன் சேம் ஃபார்முலாவில் x2ன்றது என்னது 7 -6 the whole square plus -2 -4. ஏன் ஒவ்வொரு தடவையும் x1 y1 நோட் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் எடுத்து எழுதும் போது எந்த மிஸ்டேக்ஸும் பண்ண மாட்டீங்க. ஒரு சில டைம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை மாற்றி எழுதுறீங்க. ஸோ பி கேர்ஃபுல். இதில் வந்து -6 the whole square. அகைன் என்ன ஆகும், -6 வந்து +36. ஸோ 37. இப்போவே என்ன தெரியுது, ரெண்டு சைடு ஈக்குவல்னு தெரிஞ்சுது. பட் ஸ்டில் தேர்ட் சைடு கண்டுபிடிக்கணும். பிகாஸ் சம்டைம்ஸ் இது ஈக்குவலேட்டர்லாம் இருக்கலாம். ஸோ தேர்ட் சம்மில் தேர்ட் டைப்பு ஏவும் சியும் கண்டுபிடிங்க. இப்போ இது x1 y1 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சி எடுத்துக்கோங்க. ஸோ 7 - 5 the whole square plus -2 -2 the whole square. ஸோ இப்போ இது என்ன ஆகும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ 7 - 2 வந்து 2 ஸ்கொயர் ப்ளஸ் -2 + 2. அப்போ என்ன ஆகும், -2 + 2 0 ஆகிடும். ஸோ இது வந்து 0 ஸ்கொயர். ஸோ ஆன்சர் என்ன வரும், √4 is equal to 2. இப்போ இந்த தெளிவாக என்ன தெரியுது, ரெண்டு சைடு தான் ஈக்குவல், தேர்ட் ஒன் ஈக்குவல் இல்லை. therefore ஏபி equal to பிசி. it is an isosceles triangle. அவங்க என்ன சொன்னாங்க, check whether the vertices are isosceles சொல்கிறாங்க. ஸோ 2 சைட் சேமாக இருக்கிறதுனால yes it is an isosceles triangle. இதோட இந்த ஃபோர்த் சம் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் பேஜில் ஃபிஃப்த் சம் பார்க்கலாம். In a classroom, 4 friends are seated at the points A, B, C, D as shown in the figure. Champa and Chemli walk into the class and after observing for a few minutes, Champa asks Chemli, don't you think ABCD is a square? Chemli disagrees. Using distance formula, which of them is correct? அதாவது ரோஸ் அண்ட் காலம்ஸில் நமக்கு ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. சம்பா வந்து சம்லி கிட்ட என்ன சொல்கிறாங்க, எனக்கு இவங்க உட்காந்துருக்க இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பார்த்தா இது ஸ்கொயர் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஆமாவா இல்லையா, இல்லைன்னா யாருடைய ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்னு பார்க்கணும். ஸோ இது எழுதும் போது நீங்கள் ரோஸ் காலம்ஸ் ரோஸ் எப்படி வேணால் எழுதலாம். இப்போ நான் ரோஸ் அண்ட் காலம்ஸில் எழுதுகிறேன். பட் எப்படி எழுதினாலும் ஆன்சர் சேமாக தான் வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஏ எடுத்துக்கோங்க. ஏன்றது என்ன 4, 3. ஒரு சிலர் வந்து இந்த சம்மை இப்போ காலம் அண்ட் ரோ 3, 4 போட்டு சால்வ் பண்ணுவீங்க. அகைன் அதுலேயும் ஆன்சர் சேமாக தான் வரும். ஸோ கோஆர்டினேட்ஸ் மாறுறதுனால அது மாற போகிறதுல. பி பாருங்க,
பியோட வேல்யூ என்ன 7,6 ரோ 6 7 காலம் 6 அகைன் சி 4,9 இதோட காலம் 9 நெக்ஸ்ட் டி எடுத்துக்கோங்க 1,6 ஸோ இந்த வேல்யூவை கரெக்டாக அப்படியே பார்த்து எக்ஸ் அண்ட் ஒய்ல பிளாட் பண்ணுறோம் பிளாட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் இதோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு ஏபியோடைய டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் நெக்ஸ்ட்டு பிசியோடைய டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் ஒரு ஸ்கொயர்னா என்ன அர்த்தம் ஆல் த 4 சைட்ஸ் ஷுட் பி ஈக்குவலாக இருக்கணும் ஸோ இப்போ இந்த 4 டிஸ்டன்ஸும் கண்டுபிடிச்சி ஈக்குவலாக இருந்தால் அதை நம்ம ஸ்கொயர்னு சொல்லுவோமா கிடையாது அதே மாதிரி டயக்னலும் கண்டுபிடிக்கணும் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த 4 கண்டுபிடிங்க ஏபி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் அதே ஃபார்முலா தான் x2 இப்போ நான் உங்களுக்கு நோட் பண்ணி காமிக்கிறேன் இது x1 y1 இது x2 y2 இப்போ நீங்கள் எழுதினதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணலாம் 7 minus 4 the whole square plus y2 minus y1 அப்போ 6 minus 3 the whole square is equal to 7 minus 4 எவ்வளோ 3 square என்ன வரும் 9 வரும் ஸோ square root of 9 plus 6 minus 3 square 9 ஸோ again 9 அப்போ என்ன அர்த்தம் ஏபியோட டிஸ்டன்ஸ் 18 இப்போ அதே மாதிரியே பிசியோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிங்க பிசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ எது x1 y1 எது x2 y2 நீங்கள் ஆர்டர் மாற்றி எழுதலாம் பட் அந்த ரெண்டை மட்டும்தான் எழுத முடியும் ஸோ இப்போ இதில் பின்றது வந்து x1 y1 சின்றது x2 y2 இப்போ x2 மைனஸ் x1 என்னது உங்களுக்கு வந்து x2 மைனஸ் x1 சாரி 4 மைனஸ் 7 9 கிடையாது 4 மைனஸ் 7 the whole square ப்ளஸ் y2 மைனஸ் y1ன்றது 9 மைனஸ் 6 the whole square இப்போ 4 மைனஸ் 7 அப்படின்றது என்னது 3 ஸோ 3 ஸ்கொயர் என்ன வரும் 9 வரும் அதாவது மைனஸ் 3 வரும் பட் ஸ்கொயர் பண்ணால் பாசிட்டிவ் வரும் இங்கே 3 ஸ்கொயர் அகைன் 9 ஸோ இதோட வேல்யூ என்ன வருது ரூட் 18 தான் இப்போ நெக்ஸ்ட் அதே மாதிரியே சிடி கண்டுபிடிப்போம் சிடி எடுத்துக்கோங்க இப்போ இதில் எந்தெந்த கோஆர்டினேட் எடுக்கணும் சியும் டியும் எடுக்கணும் இதில் முக்கியமான ஒரு விஷயம் ரோஸ் அண்ட் காலம்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்க அப்போ நான் ஃபஸ்ட் ஸ்டெப்லேயே சொல்லியிருக்கணும் ரோ அண்ட் காலம் எடுக்கணும் எல்லாமே ரோ காலம் தான் எடுக்கணும் 2 ரோ காலம் எடுத்து அடுத்த 2 காலம் ரோன்னு எடுக்கக்கூடாது அப்படி எடுத்தால் தப்பாயிடும் ஸோ இப்போ சிடி பாருங்க 1 minus 4 the whole square plus 6 minus 9 y2 minus y1 so 6 minus 9 the whole square is equal to 1 minus 4 என்ன minus 3 பட் அது ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும் உங்களுக்கு plus 9 plus 6 minus 9 minus 3 தான் அகைன் அது ஸ்கொயர் பண்ணால் 9 ஸோ ரூட் 18 வந்துடும் இப்போ நெக்ஸ்ட் பாருங்க ஏடி கண்டுபிடிக்க போகிறோம் இந்த ஏடியில் இது 4th டிஸ்டன்ஸ் இதுவும் ஈக்குவலாக வந்தால் தான் நம்ம அட்லீஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஸ்கொயர் ஈக்குவல்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் டயக்னலுக்கு போகலாம் இப்போ ஏடி பாருங்கள் ஏடி அப்படின்னா எது x1 y1 எடுத்துக்கணும் 4ம் 3யும் தான் x1 y1 இது x2 y2 ஸோ இப்போ அகைன் அதே மாதிரியே 1 minus 4 the whole square plus 6 minus 3 the whole square இப்போ 1 minus 4 வந்து minus 3 square 9 வந்துடும் and 6 minus 3 plus 3 square 9 வரும் ஸோ ரூட் 18 இப்போ இதுலேருந்து தெளிவாக என்ன தெரியுது இந்த எல்லா 4 வேல்யூஸும் ரூட் 18 பட் நமக்கு இந்த 4 மட்டும் போதுமா கிடையாது ராம்பஸாக இருந்தால் நம்ம ஓகே அப்படின்னு சொல்லலாம் பட் இவங்க ஸ்கொயர் கேட்குறாங்க ஸோ இந்த 4 வேல்யூஸ் இல்லாமல் நமக்கு நெக்ஸ்ட் என்ன தெரியணும் இதோட டயக்னல்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியணும் ஸோ இப்போ எது டயக்னல் இதில் பியும் டியும் கண்டுபிடிக்கணும் அண்ட் ஏவும் சியும் கண்டுபிடிக்கணும் இந்த டயக்னலோட வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கணும் அப்போ தான் அது ஸ்கொயர் ஸோ ஃபஸ்ட்டு ஏசி எடுத்துக்கோங்க இப்போ இந்த ஏசினா ஏ வந்து ஆல்ரெடி இங்கே இருக்குது x1 y1 இப்போ ஏசி கண்டுபிடிக்கிறதுக்கு ஏ வந்து x1 y1 எடுத்துக்கோங்க சி வந்து x2 y2ன்னு எடுத்துக்கோங்க இப்போ இதே ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 minus 4 the whole square because C and A first coordinate சேமாக இருக்குது ஸோ 4 minus 4 the whole square plus 9 minus 3 the whole square equal to இப்போ இது என்ன ஒரு 4 minus 4 0 வந்துடும் அண்ட் இது வந்து 6 ஸ்கொயர் ஸோ 36 வரும் ஆர் ரூட்லேருந்து 6 எடுத்தால் ஒரு 6 மட்டும் வரும் இப்போ வந்து இது வந்து ஏசி இப்போ அதே மாதிரியே பிடி கண்டுபிடிங்க நெக்ஸ்ட் டிஸ்டன்ஸு பிடி அப்படின்னா பியோட பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க 7,6 கொடுத்துருக்காங்க ஸோ டியோட வேல்யூ 1,6 கொடுத்துருக்காங்க இப்போ இது x1 y1 எடுத்துக்கோங்க டியை வந்து x2 y2ன்னு எடுத்துக்கோங்க இப்போ அதே மாதிரி ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா 1 minus 7 the whole square plus 6 minus 6 the whole square ஸோ இப்போ அகைன் என்ன வரும் 1 minus 7 வந்து minus 6 ஸ்கொயர் வரும் ஸோ minus 6 ஸ்கொயர் பண்ணால் 36 ரூட்லேருந்து வெளியில் வந்தால் வெறும் 6 வரும் ஸோ இப்போ என்ன ஆகுது நமக்கு இந்த ஏபிசிடி 4 சைட்ஸும் ஈக்குவலாக இருக்குது அண்டு டயக்னல்ஸ் எப்படி இருக்குது ஈக்குவலாக இருக்குது அப்போ இது என்ன அர்த்தம் ஸ்கொயர் தான் ஸோ இது எப்படி எடுத்து எழுதலாம் அப்படின்னா therefore AB equal to BC equal to
CD equal to AD and diagonals மென்ஷன் பண்ணணும். AC equal to BD. ஸோ இப்போ இது ரெண்டு ஈக்குவல் அப்படின்னா என்ன சொல்லலாம், therefore it is a square. ஸோ அவங்களுக்கு என்ன கேட்குறாங்க, ABCD ஸ்கொயரான்னு கேட்குறாங்க. ஸோ இட் இஸ் a square. அண்ட் இவங்க என்ன கேட்குறாங்க, do you think ABCD is a square, find which of them is கரெக்ட்னு கேட்குறாங்க. ரெண்டு பேர்ல யார் கரெக்ட்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம என்ன சொல்லலாம், சம்பா இஸ் கரெக்ட். ஏன்னா சம்பா தான் வந்து கேட்குறாங்க, டோன்ட் யூ திங்க் ABCD is a square. அப்போ சம்பா வந்து கரெக்ட். ஸோ இதோட இந்த 5th சம் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் பேஜில் 6th சம் பார்க்கலாம். நேம் த டைப் ஆஃப் த குவாட்ரிலேட்ரல் ஃபார்ம்ட் இஃப் எனி ஆஃப் த பை த ஃபாலோயிங் பாயிண்ட்ஸ் அண்ட் கிவ் ரீசன்ஸ் ஃபார் யுவர் ஆன்சர். இப்போ இதில் -1 -2 1,0 -1,2. ஸோ இப்போ இது ABCD எடுத்துக்கோங்க. இது எனி டைப் ஆஃப் குவாட்ரிலேட்ரலாக இருக்கலாம். ஸோ 4 சைடு இருக்கிற ஒரு டயக்ராம், அவ்வளோதான். இப்போ இதை வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சி தான் அது என்ன டைப்னு சொல்லணும். ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ராம்பஸ், பேரலோகிராம் எது சொன்னாலும் சரி இந்த சைட்ஸை வச்சு தான் சொல்ல முடியும். ஸோ ஃபஸ்ட்டு சைட்ஸ் கண்டுபிடிங்க. AB ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப், அகைன் சேம் ஃபார்முலா, x2 minus x1. ஸோ 1 மைனஸ், ஆல்ரெடி ஒரு -1 இருக்கிறதுனால இது +1 ஆகிடும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் நெக்ஸ்ட் வந்து என்ன வரும், y2 0 மைனஸ், ஆல்ரெடி ஒரு -2 இருக்கிறதுனால +2 the whole square is equal to 1 + 1 2 square plus 2 square. ஸோ 2 square plus 2 square என்ன வரும், 4 + 4 வந்து 8. ஸோ √8. நெக்ஸ்ட் AB கண்டுபிடிச்சிட்டோமா. அடுத்தது BC பாருங்க. இதில் B பாயிண்ட்டை வந்து x1 y1 x2 y2. இதில் வந்து x2 அப்படின்றது என்னது, -1. ஸோ -1 -1 x1 y1 x2 y2. ஓகே, நோட் பண்ணிவிட்டு இப்போ -1 ஃபஸ்ட்டு x2 வந்து -1, நெக்ஸ்ட்டு வந்து -1 the whole square ப்ளஸ் 2 minus 0 the whole square. -1 -2 square 4 plus 2 square 4. அகைன் என்ன வருது, √8. ஸோ ரெண்டு சைடு இது வரைக்கும் சேமாக வந்திருக்கு. இப்போ CD பாருங்க, x1 y1 x2 y2 CU DU எடுத்துக்கோங்க. இப்போ CD நோட் பண்ணிங்க அப்படின்னா அதே ஃபார்முலாவில் ஃபஸ்ட்டு x2ன்றது என்னது, -3. ஸோ -3 அண்ட் ஃபார்முலாவில் ஒரு மைனஸ், இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் ஆகிடும். ஸோ -3 + 1 the whole square ப்ளஸ் 0 - 2 the whole square. இப்போ நெக்ஸ்ட்டு -3 + 1 என்ன வரும், -2 வரும். ஸோ 4 அண்ட் அகைன் -2 4. ஸோ இதுவும் வந்து √8. இப்போ நம்ம எதுவும் எடுக்க போகிறோம், ஏவும் டியும் எடுக்க போகிறோம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப், ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கிறீங்க, இதை வந்து நீங்கள் வந்து x1 y1 இந்த இடத்துல எது வருது நம்மளுக்கு, A தான் வந்து x1 y1. ஸோ இதை எரேஸ் பண்ணிவிட்டு x1 y1. ஸோ -3 + 1 the whole square ப்ளஸ் 0 + 2 the whole square. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும், -2 the whole square ப்ளஸ் 2 square. ஃபோர் ப்ளஸ் 2 square வந்து அகைன் 4. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8. இப்போ இந்த 4 சைடும் எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. நெக்ஸ்ட் இப்போ இதில் ACயும் BDயும் கண்டுபிடிக்க போகிறோம். டயக்னல்ஸ் கண்டுபிடிக்கணும். ப்ரீவியஸ் சம் மாதிரி டயக்னல்ஸ் நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சாதான் இது என்ன டைப் ஆஃப் குவாட்ரிலேட்டர்னு சொல்ல முடியும். ஸோ இப்போ AC எடுத்துக்கோங்க. AC இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 minus x1. ஸோ -1 ஃபார்முலாவில் ஒரு மைனஸ், ஆல்ரெடி ஒன்று இருக்கிறதுனால +1 the whole square ப்ளஸ் y2 என்னது 2 + 2 the whole square. ஸோ இப்போ -1 + 1 0 ஆகிடும். 2 + 2 வந்து 4 square வரும். ஸோ 4 square is equal to 4. நெக்ஸ்ட் BD எடுத்துக்கோங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் -3 -1. ஸோ இப்போ இது -3 அண்ட் ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்குன்னா -3 - 1 the whole square ப்ளஸ் 0 - 0 the whole square. ஸோ அது 0 ஆகிடும். இப்போ -4 square என்ன வரும் உங்களுக்கு, அதுவும் அதே மாதிரி தான். 4 square 16. ஸோ 4 வரும். இப்போ இதில் என்ன ஆகுது, ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஆல் த சைட்ஸ் ஆர் ஈக்குவலாக இருக்குது அண்ட் டயக்னல்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது. ஸோ AB = BC = CD = AD. ஸோ இந்த 4 சைட்ஸும் ஈக்குவலாக இருக்குது.
அண்ட் நம்மளுக்கு என்ன ஈக்குவலாக இருக்குது, ஏசி ஈக்குவல் டு பிடி. ஸோ இப்போ இது எல்லாமே இருந்தால் நம்ம ப்ரீவியஸ் சம்மில் என்ன பார்த்தோம், எஸ் இட் இஸ் அ ஸ்கொயர். எவ்ரி டைம் நம்ம இந்த சைட்ஸ் நாலுத்தையுமே, அதாவது 4 சைடு 2 டயகனல் கண்டுபிடிச்சு அதில் வர வேல்யூவை பொறுத்து என்ன டைப் ஆஃப் குவாட்ரிலேட்டரல்ன்றது மென்ஷன் பண்ணணும். இப்போ இதோட இந்த 6th ஃபர்ஸ்ட் ஒன் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் பேஜில் செகண்ட் சம் பார்க்கலாம். இப்போ இதில் செகண்ட் பாருங்க, -3,5, 3,1, 0,3, -1, -4. அதே மாதிரியே நீங்கள் வந்து ABCDன்னு எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன கண்டுபிடிக்க போகிறோம், A x1 y1, B x2 y2. ஸோ இப்போ AB இந்த இடத்துல நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு இந்த சம்மை சால்வ் பண்ணிவிட்டு ஆன்சர் கரெக்டாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு x2ன்றது என்ன, 3 மைனஸ் ப்ளஸ் 3 த ஹோல் ஸ்கொயர், மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் 1 மைனஸ் 5 த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 3 ப்ளஸ் 3 என்னது 6. ஸோ 6 ஸ்கொயர் 36ன்னு எழுதிக்கோங்க. 1 மைனஸ் 4 வந்து 16. ஸோ 36 ப்ளஸ் 16 அப்படின்னா என்ன வரும், 52. ஸோ இதோட என்ன, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 52. ஸோ அந்த ஸ்கொயர் ரூட் போட வந்துட்டு 2√13. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 52 வந்து 2√13 மாற்றி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பிசி அப்படின்றது வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் பியும் சியும் எடுக்கிறோம். ஸோ இப்போ 0 மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 3 மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன வரும், -3 ஸ்கொயர் பண்ணால் 9 அண்ட் 3 மைனஸ் 1 2, 2 ஸ்கொயர் பண்ணால் 4. இதோட ஆன்சர் என்ன வரும் நமக்கு 13. அண்ட் அகைன் அதே மாதிரியே சிடி கண்டுபிடிங்க. சிடி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப், இங்கே என்ன இருக்குது, -1 -0. ஸோ இது ஃபஸ்ட்டு லெட்டர் எடுத்துக்கோங்க, -1 -0 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் -4 -3. ஸோ -4 -3 த ஹோல் ஸ்கொயர். ஃபஸ்ட்டு ஒன் -1 ஸ்கொயர் பண்ணால் என்ன ஆகும், +1 ஆகிடும். ஸோ 1 ப்ளஸ் -4 -3 -7 அதை ஸ்கொயர் பண்ணால் 49. ஸோ இதோட ஆன்சர் என்ன, √50. இப்போ நெக்ஸ்ட் அதே மாதிரியே ஏடி கண்டுபிடிக்கணும். ஃபோர்த்து சைடு ஏடி கண்டுபிடிங்க. இப்போ இதில் இந்த ஏவும் இந்த டியும் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் என்ன வரும், ஃபஸ்ட்டு வந்து x2 அப்படின்றது -1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் -4 -5 த ஹோல் ஸ்கொயர். இப்போ -1 +3 பண்ணும்போது என்ன ஆகும், 2 ஆகிடும். ஸோ 4 வரும், 2 ஸ்கொயர் 4. இது 9 வரும், -9 ஸ்கொயர் பண்ணால் 81. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 85. இப்போ இது 4மே டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, நம்ம இதோட அப்போ வந்து இந்த சம்மில் வந்து எந்த டைப்புமே இல்லைன்னு சொல்லலாமா அப்படின்னா நம்ம அப்படி சொல்ல முடியாது. ஸோ ஏதாவது ஒரு டைப்பு இல்லைன்னா டைப் இல்லைனாலும் ஏன் இல்லைன்னா ஏதாவது ஒரு ரீசன் சொல்லலாம். ஆனால் அடுத்த 2 டயகனல் கண்டிப்பாக நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஏவும் சியும் கண்டுபிடிங்க. இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம், 0 மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து +3 த ஹோல் ஸ்கொயர் ஏவும் சியும் ப்ளஸ் y2 மைனஸ் y1 வந்து 3 மைனஸ் 5 த ஹோல் ஸ்கொயர். இப்போ இது என்ன வரும், 3 ஸ்கொயர் வந்து 9 அண்ட் -2 ஸ்கொயர் பண்ணால் 4. ஸோ அகைன் 9 + 4 √13. நெக்ஸ்ட் டயகனல் என்ன, பியும் டியும் கண்டுபிடிங்க. BD இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப், இப்போ இது நோட் பண்ணிக்கோங்க, x1 y1 அண்ட் x2 y2. ஸோ இப்போ இது எப்படி எழுதுவோம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1 -3. ஸோ -1 -3 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் -4 ப்ளஸ் -4 -1 த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு -4 ஸ்கொயர் பண்ணால் 16 ப்ளஸ் -5 ஸ்கொயர் பண்ணால் 25. ஸோ 16 25 ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும், 41. ஸோ பிசி ப்ளஸ் ஏசி ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள், நமக்கு என்ன வருது, ஏபி வருது. பிசியும் ஏசியும் ஆட் பண்ணால் ஏபி வர்றதுனால நமக்கு பிசின்றது வந்து √13 அண்ட் ஏபி என்னது √13. ஸோ அது ரெண்டும் பண்ணும்போது 2√13 வருது. ஸோ ஏபிசி இஸ் கொலினியர். அதாவது 2 பாயிண்ட் ஆட் பண்ணி தேர்ட் ஒன் வரும்போது அந்த 3 பாயிண்ட் ஒரே லைனில் இருக்கும். அப்போ இது 3 கொலினியராக இருந்தால் என்ன சொல்வோம், the given ABCD is not quadrilateral. ஸோ இது குவாட்ரிலேட்ரல் இல்லை அப்படின்றத ப்ரூஃப் பண்ணணும்னாலும் நம்ம வந்து கரெக்டாக வந்து என்ன மென்ஷன் பண்ணணும், ரீசன் மென்ஷன் பண்ணணும். ஸோ 3 ஒரே லைனில் இருக்கிறதுனால 3 ஒரே லைனில் இருக்கும்போது எப்படி ஒரு சைட் ஃபார்ம் ஆகும், ஒரு எந்த ஒரு ஷேப்பும் ஃபார்ம் ஆகாது. ஸோ இட் இஸ் நாட் குவாட்ரிலேட்ரல். ஸோ இதோட 6th செகண்ட் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் பேஜில் தேர்ட் சம். இப்போ இதில் பாருங்கள் 4,5 7,6 4,3 அண்ட் 1,2.
ஏபிசிடி நேம் பண்ணிக்கோங்க. அதே மாதிரியே வந்து ஃபஸ்ட்டு வந்து ஏபின்றது கண்டுபிடிங்க. x1y1 x2y2. ஃபஸ்ட்டு வந்து ஏபியோட ஃபார்முலா எழுதிக்கோங்க. ஏபி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 minus x1 the whole square. அப்போ 7 minus 4 the whole square plus 6 minus 5 the whole square is equal to 7 minus 4 எவ்வளோ 3 square, so 9 plus 6 minus 5 1 square, so 1 is equal to square root of 10. Next என்ன பண்ண போகிறோம், BC பார்க்க போகிறோம். So BC is equal to square root of 4 minus 7 the whole square. So first 4 minus 7 the whole square plus 3 minus 6 the whole square. Next y2 minus y1. இது பண்ணியாச்சு. இப்போ 4 minus 7 minus 3 ஸ்கொயர் பண்ணா 9 and 3 minus 6 மறுபடியும் 9 தான். ஸோ ரூட் 18. இப்போ அதே மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க, சிடி கண்டுபிடிங்க. சியும் டியும் வச்சு கண்டுபிடிச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன 1 minus 4 the whole square plus y2 என்னது 2 minus 3 the whole square is equal to square root of 1 minus 4 வந்து minus 3, so square பண்ணா 9 and 2 minus 3 minus 1, so 1, so again square root of 10. இப்போ next என்னது AD கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஏக்கும் டிக்கும் பண்ணும்போது என்ன ஆகும் 1 minus 4 the whole square plus 2 minus 5 the whole square. ஸோ இது பண்ணிங்க அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் 4 வந்து மைனஸ் 3 9 வரும், இதுவும் மைனஸ் 3 9 வரும். ஸோ அகைன் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 18. ஸோ இதில் ரெண்டு ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவல் வர மாதிரி இருக்குது. ஸோ அகைன் நம்ம டயக்னல்ஸ் பார்க்கணும், அப்போ தான் இது ரெக்டாங்குலர் பேரலோகிராமாக நம்மளால சொல்ல முடியும். இப்போ டயக்னல்ஸ் எது எது இருக்குது, ஏவும் சியும் எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ ஏசி அப்படின்னும் போது ஏ வந்து x1y1, சி வந்து x2y2. ஸோ இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 minus x1 அப்படின்னா என்ன அர்த்தம் 4 minus 4. ஸோ இப்போ எழுதிக்கோங்க 4 minus 4 the whole square plus 3 minus 5 the whole square. ஸோ இப்போ 4 minus 4 0 ஆகிடும் and 0 square 3 minus 5 அப்படின்றது minus 2, ஸோ ஸ்கொயர் பண்ணால் 4, ஸோ 2 வந்துடுச்சு. நெக்ஸ்ட் பிடி கண்டுபிடிங்க. இன்கேஸ் அதுவும் 2 வந்தால் இது என்ன சொல்லலாம், ரெக்டாங்கிள்னு சொல்லலாம். இப்போ பிடி எடுத்துக்கோங்க. இப்போ பின்றது என்ன 1 minus 7 the whole square plus 2 minus 6 the whole square. இப்போ 1 minus 7 என்ன minus 6 square which is 36 and 2 minus 6 எவ்வளோ 4. So 4 is minus 4 square பண்ணா 16, so which is root 41. root 52. again இப்போ இதில் என்ன நல்லா தெரியுது, ஏசியும் பிடியும் ஈக்குவல் இல்லை, ஸோ இட்ஸ் நாட் அ ரெக்டாங்கிள். இப்போ நமக்கு எப்படி இருக்கு, ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கு பட் டயக்னல்ஸ் ஈக்குவலாக இல்லை. ஸோ இப்போ பாருங்க ஏபியும் சிடியும் ஈக்குவலாக இருக்குது அண்ட் பிசியும் ஏடியும் ஈக்குவலாக இருக்குது பட் டயக்னல்ஸ் ரெண்டும் ஈக்குவலாக இல்லை. அப்படி டயக்னல்ஸ் ஈக்குவலாக இல்லை அப்படின்னா இது என்ன டைப் ஆஃப் குவாட்ரிலேட்டரல், இது இட் இஸ் அ பேரலலோகிராம். டயக்னல்ஸ் ஈக்குவலாக இருந்தால் இது ரெக்டாங்கிள்னு சொல்லுவோம், பட் டயக்னல்ஸ் ஈக்குவல் இல்லாததுனால therefore ABCD ஆர் given points ஆர் parallelogram. ஸோ இதோட இந்த 6th சம் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் பேஜில் 7th சம் பார்க்கலாம். ஃபைண்ட் த பாயிண்ட் ஆன் த x-axis which is a equidistant from 2, -5 and -2, 9. அதாவது வந்து என்ன சொல்கிறாங்க, ஒரு டயக்ராம் ஒன்று வரைகிறாங்க, XYயில் வந்து கோஆர்டினேட் பண்ணிக்கிறோம். இந்த டயக்ராம் நம்ம தேவைன்னா வரைஞ்சிக்கலாம் ஆர் ஸ்ட்ரைட்டாகவே போய்க்கலாம். இப்போ P அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து எப்படி இருக்குது, PAக்கும் PBக்கும் ஈக்வி டிஸ்டன்ட்டில் இருக்குது. எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், ஒய் வந்து 0வாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதில் எக்ஸ் ஆக்சிஸில் தான் வரைஞ்சிக்கணும். இப்போ இந்த -x,0 இல்லை +x,0 பாயிண்ட் எப்படி வேணா இருக்கலாம். ஸோ நீங்கள் டேரெக்டாக ஃபஸ்ட்டு x,0ன்னு கூட எடுத்துக்கோங்க. பட் என்ன ஈக்வி டிஸ்டன்ட்டில் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், பிஏவும் பிபியும் எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ அது பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பிஏ ஈக்குவல் டு பிபி எழுதிக்கோங்க. இது எழுதினதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பிஏக்கு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். அண்ட் அந்த இடத்துல நீங்கள் வந்து +x போட்டு அப்ளை பண்ணுங்கள். எப்படி போனாலும் நான் என்ன சொல்லியிருக்கோம், கோஆர்டினேட் வேல்யூஸ் வந்து உங்களுக்கு ஆன்சரில் கரெக்டாக வந்துடும், அது ப்ளஸ்ஸோ மைனஸோ. ஸோ அதனால் நீங்கள் நார்மலாக வந்து +x வச்சு அப்ளை பண்ணுங்கள். இப்போது பியும் ஒய்யும் வச்சு கண்டுபிடிங்க, ஐ மீன் பியும் ஏவும் வச்சு கண்டுபிடிங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் இது x2 y2 எடுத்துக்கோங்க, இது x1 y1 எடுத்துக்கோங்க. இது வந்து x2 y2, இது வந்து x1 y1.
அதே மாதிரி மேலே பி வரும்போது அதுவும் x1 y1 வேணா எடுத்துக்கலாம். இப்போ இது எடுத்துக்கோங்க, x minus 2 the whole square plus 0 மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும். ஸோ ப்ளஸ் 5 the whole square எழுதலாம், ஒரு மைனஸ் எழுதி காமிக்கணும் உங்களுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் பி என்ன வரும், அதே மாதிரி இது x2 y2ன்னு எடுத்துக்கிட்டா இதை வந்து நீங்கள் x1 y1 எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இது வந்து எக்ஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு ஆர் ப்ராக்கெட்டில் போட்டிங்க அப்படின்னா -2 அப்படின்றது நீங்கள் ப்ராக்கெட்டில் போட்டுக்கலாம். நான் சிம்பிளாக x + 2 the whole square எழுதிருக்கேன், ப்ளஸ் 0 - 9 the whole square. ஸோ என்ன வரும், -9 the whole square. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் -2 the whole square ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ 5 ஸ்கொயர் எவ்வளோ 25 இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் அதே எக்ஸ் + 2 the whole square ப்ளஸ் 9 ஸ்கொயர் எவ்வளோ 81. இப்போ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் அப்படி பண்ணிங்க அப்படின்னா ஸ்கொயர் ரூட் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். ஸோ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் இருக்கிறதுனால ரெண்டு ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயர் பண்ணும்போது கேன்சல் ஆகிடும். அப்போ மீதி என்ன இருக்கோ அது a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா எடுத்துங்க. a ஸ்கொயர் மைனஸ் 2 × 2 × x அதாவது 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் அப்படின்னா என்ன அர்த்தம், 2 ஸ்கொயர் வந்து 4 ப்ளஸ் 25 ஈக்குவல் டு இப்போ a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா 2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 × 2 × x அதாவது 2ab ப்ளஸ் 2 ஸ்கொயர் எவ்வளோ 4 ப்ளஸ் 81. இப்போ ரெண்டு பக்கமும் காமனாக இருக்க டேர்ம்ஸ் கேன்சல் பண்ணலாமா, சிம்பிளோடு கேன்சல் பண்ணணும். ஸோ இது ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர், அதே மாதிரி இங்கே +4 +4. பட் இது ஏன் பண்ண முடியாது, இது ஒரு பக்கம் -4x இன்னொரு பக்கம் +4x இந்த மாதிரி இருந்தால் நம்ம கண்டிப்பாக பண்ண முடியாது. ஸோ -4x + 25 ஈக்குவல் டு +4x + 81. இப்போ இந்த +4x இந்த பக்கம் வந்தால் என்ன ஆகும், -4x ஆகும். ஆர் -4x இந்த பக்கம் கொண்டு போகிறோம். ஸோ நான் எல்லாத்தையுமே வந்து ரைட் சைட் கொண்டு போகிறேன். 8x + 81 -25 ஈக்குவல் டு 0 ஆர் 81 மட்டும் நீங்கள் இந்த பக்கம் கொண்டு வரலாம், எப்படி வேணால் பண்ணலாம். ஸோ 8x = 81 - 25 பண்ணுங்கள். அந்த 25 பண்ணிவிட்டு அது ஈக்குவலுக்கு அந்த பக்கம் கொண்டு போயிடுங்க. ஸோ -56. அப்போ x = -7. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, நீங்கள் பீன்ற பாயிண்ட்டை பாசிட்டிவில் எடுத்தாலும் நெகட்டிவில் எடுத்தாலும் உங்களுக்கு என்ன ஆகும்னா கோஆர்டினேட்டோட வேல்யூ வந்து கரெக்டாக வரும். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் -7,0 தான் வந்து அவங்க சொன்ன அந்த பாயிண்ட், அதாவது விச் இஸ் ஏலேருந்தும் பிலேருந்தும் ஈக்குவி டிஸ்டன்ஸில் இருக்க பாயிண்ட் வந்து -7,0. ஸோ இதோட இந்த 7th சம் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் பேஜில் 8th சம் பார்க்கலாம். 8th sum பாருங்க, find the values of y for which the distance between the points p of 2, -3 and q of 10, y is 10 units. அதாவது p, qன்ற ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் அவங்க கொடுத்துட்டாங்க. இது வரைக்கும் நம்ம டிஸ்டன்ஸ் எல்லா சம்லையும் கண்டுபிடிச்சோம். இங்கே டிஸ்டன்ஸ் அவங்க கொடுத்துட்டு ஒரு வேல்யூ நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ சிம்பிள், அந்த ஃபார்முலாவை ஸ்ட்ரைட்டாக எல்லாமே நம்ம அப்ளை பண்ண போகிறோம், y என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஃபார்முலா எடுத்துக்கோங்க, d = x2 - x1 the whole square plus y2 - y1 the whole square. இப்போ dன்றது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 10 ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் x1 y1 x2 y2. ஸோ இப்போ நான் p என்ன எடுத்துக்கிறேன், x1 y1னும் qவை வந்து x2 y2ன்னு எடுத்துக்கிட்டேன். அப்போ x2 என்னது ஃபஸ்ட்டு 10. ஸோ 10 - 2 the whole square ப்ளஸ் y2 என்னது y. ஸோ y மைனஸ் இங்கே ஆல்ரெடி -3 இருக்குது, ஸோ +3 the whole square. இப்போ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணலாம். 10 ஸ்கொயர் பண்ணால் என்ன ஆகிடும், 100 ஆகிடும். இந்த பக்கம் ஸ்கொயர் பண்ணால் உங்களுக்கு என்ன ஆகும், ஸ்கொயர் ரூட் என்ன ஆகும், கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ இதையும் ஸ்கொயர் பண்ணுறீங்க, இதையும் ஸ்கொயர் பண்ணுறீங்கன்னா 10 ஸ்கொயர் வந்து 100 வந்துடும். இந்த ஸ்கொயர் ரூட்டும் இந்த ஸ்கொயர் என்ன ஆகும், கேன்சல் ஆகிடும். அப்போ மீதி என்ன இருக்கும், 10 - 2 வந்து 8. ஸோ 8 ஸ்கொயர் ப்ளஸ் y + 3 the whole square. இப்போ இது வந்து a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா வச்சு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த 8 ஸ்கொயரை 64ன்னு மாற்றி எழுதிக்கலாம். இப்போ 100 ஆர் நீங்கள் ஃபஸ்ட்டு நான் அதாவது வந்து உங்களுடைய ரைட் சைடு இருக்கிறத லெஃப்ட் சைடு எழுதுகிறேன். y ஸ்கொயர் ப்ளஸ் 2 × 3 × y அதாவது 2ab ப்ளஸ் 9 ப்ளஸ் 8 ஸ்கொயர் வந்து 64. இந்த 100 இந்த பக்கம் வந்தால் -100. ஸோ ஈக்குவேஷன் எல்லாமே ஒரே பக்கம் கொண்டு வந்து நான் 0 பண்ணியிருக்கேன். இப்போ y ஸ்கொயர் ப்ளஸ் 6y 9 64 ஆட் பண்ணி -100 பண்ணிங்கன்னா -27 ஈக்குவல் டு 0. இப்போ இந்த 27 எடுத்துக்கோங்க. 27ன்றதுல ரெண்டு நம்பர் பண்ணணும், அதோட சம் ஆஃப் ரூட் 6 வரணும். இப்போ 9 3s are 27. இங்கே +6 இருக்குது, அப்போது +9 -3. அதாவது +9ம் -3யும் பண்ணிங்கன்னா +6 வரும். மல்டிப்ளை பண்ணால் -27 வரும். ஸோ y ஸ்கொயர் ப்ளஸ் 9y -3y -27
equal to 0. இப்போ இதில் என்ன பண்ணுறீங்க, y காமனாக எடுத்தீங்கன்னா y plus 9, இதில் மைனஸ் 3 காமனாக எடுத்தீங்கன்னா அகைன் y plus 9. இப்போ இது வந்து காமனாக எடுங்க, y plus 9 காமனாக வெளில எடுங்க. இப்போ y plus 9 வெளில எடுத்தோம் அப்படின்னா என்ன வரும், y plus 9 and y minus 3 வரும். ஸோ இப்போ ரெண்டும் எழுதுங்க, y plus 9 and y minus 3 equal to 0. இப்போ இது வந்து y equal to எழுதினா என்ன வரும், therefore y equal to இந்த பக்கம் போனால் 3, minus 9. ஸோ y-ஓட வேல்யூஸ் என்ன, 3 and minus 9. இதோட இந்த 8th sum கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் பேஜில் 9th sum பார்க்கலாம். If q of 0, 1 is equidistant from p and r, find the values of x, also find the distance of qr and pr. அதாவது pக்கும் rக்கும் நடுவில் qன்னு ஒரு பாயிண்ட் இருக்கு, அது எப்படி இருக்கு, ஈக்குவல் டிஸ்டன்ட்ல இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ pqவும் qrரும் ஈக்குவல்ன்றது ஈக்வி டிஸ்டன்ட்ன்ற வேர்டு வச்சு நமக்கு தெளிவாக தெரிஞ்சிடுச்சு. பட் நம்மளுக்கு என்ன தெரியாது, ஆரில் ஒரு வேல்யூ தெரியாது. ஸோ அகைன் லாசம் மாதிரி சேம் pq ஈக்குவல் டு qr போடுங்க. இப்போ pq எப்படி கண்டுபிடிப்போம், இது x1 y1 x2 y2 வச்சு அந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா. ஸோ x1 y1 x2 y2 இதை வச்சு ஒரு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. இப்போ pqக்கு என்ன எழுதுறீங்க, ஃபர்ஸ்ட் x2 minus x1, அப்போ என்ன அர்த்தம், 0 minus 5 the whole square plus y2 minus y1, அப்போ 1 minus into minus என்ன ஆகும், plus 3 ஆகிடும். ஸோ plus 3 the whole square is equal to qr கண்டுபிடிங்க. இப்போ qrல என்ன அர்த்தம், இது x1 y1 எடுத்துக்கோங்க. அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு, 0 minus x the whole square plus இது என்ன இருக்கும் உங்களுக்கு, y2 minus y1, so 1 minus 6 the whole square. இப்போ இது பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும், மைனஸ் 5 ஸ்கொயர் பண்ணும்போது 25 ஆகிடும், ப்ளஸ் 1 + 3 வந்து 4, ஸோ 4 ஸ்கொயர் 16 ஆகிடும், ஈக்குவல் டு இது வந்து மைனஸ் 6 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 minus 6 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 25, அதாவது 5 வரும், 25 minus 5 ஸ்கொயர் பண்ணால் 25. இப்போ இங்கே என்ன ஆகும், ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ், ரெண்டு ரூட்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா 25ம் ப்ளஸ் 16ம் இருக்கும். இப்போ ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன், ரெண்டு பக்கம் காமனாக, இப்போ நீங்கள் 25 16 ஆட் பண்ணி இன்னொரு 25 மைனஸ் பண்ணலாம், ஆர் ப்ளஸ் 25 + 25 ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிடலாம். ஸோ இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு இல்லையா, +25 + 25, ஸோ கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 16 இருக்குது. அப்போ இது ஸ்கொயர் ரூட்லேருந்து எடுத்தால் என்ன ஆகும், எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் வந்து √16, therefore எக்ஸோட வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் 4. இதோட இந்த சம் முடிஞ்சுதானா, இல்லை, நமக்கு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, அதாவது கியூஆருக்கும் பிஆருக்கும் இருக்க டிஸ்டன்ஸ். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பேஜில் எக்ஸ் +4 -4 வச்சு கண்டுபிடிக்கலாம். இப்போ பாருங்கள், எக்ஸ் வந்து +4 ஒன்று எடுத்திருக்கேன். இப்போ +4 எடுத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன, நம்ம பிஆர் கியூஆர் அந்த வேல்யூ கண்டுபிடிப்போம். இப்போ கியூஆர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் +4 x1 y1, இது வந்து x2 y2ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன பண்ணுறோம், 4 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போது 0 minus 4 the whole square plus 1 minus 6 the whole square. இப்போ minus 4 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 16 வருமா, ப்ளஸ் minus 5 ஸ்கொயர் பண்ணால் 25. ஸோ இதோட ஆன்சர் என்ன, √41. இப்போ நெக்ஸ்ட் அதே மாதிரி கியூஆர், இன்னொன்று என்ன, பிக்யூ கேட்கல, பிக்யூ நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிக்கோ, பிஆர் கேட்குறாங்க. ஸோ இப்போ பிஆர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதே மாதிரி தான். இப்போ இதை வந்து நீங்கள் x2 y2ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம், 5 minus 4 the whole square plus minus 3 minus 6 the whole square. இப்போ 5 minus 4 வந்து 1 square 1 வந்துடும், இது 9 ஸ்கொயர் பண்ணால் 81 வரும். ஸோ இதோட வேல்யூ என்ன, √82. ஸோ கியூஆரோட வேல்யூ √41, பிஓட வேல்யூ √82. இப்போ இதே மாதிரி இந்த இடத்த -4 வச்சு அப்ளை பண்ணுங்க. அகைன் அதே மாதிரியே கியூஆர் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இந்த கியூஆரில் என்ன வரும், 0 மைனஸ் ஆஃப் மைனஸ் +4 வந்துடும். அதாவது ஏற்கனவே நம்ம +4 போட்டோம், இப்போ ஃபார்முலாவில் இது ஒரு மைனஸ் இருக்கிறதுனால +4 the whole square ப்ளஸ் அதே வேல்யூனா 1 minus 6 the whole square. இப்போ இது வந்து ஸ்கொயர் பண்ணால் என்ன ஆகும், 4 ஸ்கொயர் வந்து 16 ஆகிடும், ப்ளஸ் 25 வந்துடும். ஸோ √41. நெக்ஸ்ட்டு பிஆர் கண்டுபிடிங்க. பிஆர் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும், ஃபஸ்ட்டு இது வந்து 5, இது 4, ஸோ அப்போ என்ன ஆகும், 5 + 4 வந்துடும். ஸோ 5 + 4 the whole square ப்ளஸ் -3 -6.
ஸோ 5 + 4 the whole square உங்களுக்கு என்ன வரும் 9 ஸ்கொயர். ஸோ 81 ப்ளஸ் இதோட வேல்யூ என்ன வரும் நம்மளுக்கு 81. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 81 81 162 ஆர் ஸ்ட்ரெயிட்டாக 81 இன்டூ 2ன்னு கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஏன்னா 81 வெளில எடுத்தால் 9 வரும் இல்லையா. ஸோ 81 இன்டூ 2 9 9s are 81ன்றதுனால 9√2. ஸோ இதோட இந்த QR PR உடைய பாசிட்டிவ் வேல்யூ நெகட்டிவ் வேல்யூ ரெண்டும் எழுதியாச்சு. இந்த 9th சம் இதோட கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் பேஜில் 10th சம் பார்க்கலாம். Find the relation between x and y such that the point is equidistant from 3,6 and -3,4. இதுவும் சேம் தான். ஈக்விடிஸ்டன்ட் அப்படின்ற வேர்டு என்ன அர்த்தம், அந்த பிஏவும் பிபியும் ஈக்குவல் அப்படின்றது தெளிவாக சொல்லுது. இப்போ இந்த இடத்துல ஒரு வேல்யூ இல்லாமல் 2 வேல்யூ இருக்கிறதுனால இது என்ன ஆகும், ஒரு ஈக்குவேஷன் மாதிரி ஃபார்ம் ஆகும், அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட்டு பிஏ அப்படின்றத எடுத்துக்கோங்க. பிஏ அப்படின்னா என்ன எடுத்துப்போம், இப்போ இதை வந்து x1 y1 அப்படின்னும் இதை வந்து x2 y2 அப்படின்னு எடுத்துக்கோங்க. இப்போ இதை வச்சு ஃபஸ்ட்டு பிஏ ஃபார்முலா எழுதுங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2ன்றது என்னது எக்ஸ். ஸோ எக்ஸ் மைனஸ் 3 the whole square ப்ளஸ் y2ன்றது என்னது y minus 6. ஸோ y minus 6 the whole square is equal to square root of pbன்றது என்னது x2 x1 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா x minus 3 இருக்கிறதுனால அது plus 3 ஆகிடும். ஸோ x minus into minus plus 3 the whole square plus yன்றது என்னது y2 அப்படின்றது y. ஸோ y minus 4 the whole square. இப்போ இது என்ன ஆகும், ரெண்டு பக்கமும் நம்ம ஸ்கொயர் பண்ணால் என்ன ஆகும், இந்த ஸ்கொயர் ரூட்டு இந்த ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ மீதி இருக்கிறதுக்கு a minus b a plus b whole square ஃபார்முலா யூஸ் பண்ணால் போதும். ஸோ இப்போ x minus 3 whole square ஃபார்முலா எழுதுங்க. இது a minus b எழுதுனா என்ன ஆகும், x square minus 2 3s are 6x வருமா, ப்ளஸ் 3 ஸ்கொயர் வந்து 9. அதே மாதிரி இப்போ இதில் a minus b யூஸ் பண்ணிங்கன்னா y square minus 12y ப்ளஸ் 6 ஸ்கொயர் வந்து 36 ஈக்குவல் டு, இப்போ இது பண்ணிங்க அப்படின்னா x square ப்ளஸ் 2 3s are 6x ப்ளஸ் 3 ஸ்கொயர் வந்து 9 அண்ட் y square மைனஸ் 2 4s are 8y. ஸோ அண்ட் அகைன் 4 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 16. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா பாசிட்டிவ் வேல்யூஸ் ரெண்டு பக்கம் இருக்கிறது, அதாவது சேம் சைன்ஸ் இருக்கிறத கட் பண்ணுங்க. ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் போயிடுச்சு, ப்ளஸ் 9 போயிடுச்சு அண்ட் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் போயிடுச்சு. இப்போ மீதி என்ன இருக்குது, மைனஸ் 6x ப்ளஸ் 6x பண்ண முடியுமா, பண்ண முடியாது. ரெண்டும் ஒரே சைனில் இருந்தால் மட்டும்தான் கட் பண்ணணும், அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இப்போ இந்த எல்லா ஈக்குவேஷனையுமே நான் ரைட் சைடு மூவ் பண்ணுறேன். ஸோ தட் பாசிட்டிவ் வேல்யூ இல்லைனா ரைட் சைடு மூவ் பண்ணி எழுதுங்க. -6 இந்த பக்கம் போனால் +6 ஆகும். ஸோ +6ம் +6ம் 12x வரும். ஸோ இது ஃபஸ்ட்டு வந்து 6x ப்ளஸ் 6x. மீதி என்ன இருக்குது, -8y இருக்குது. பட் இந்த பக்கம் இருக்க 12y அந்த பக்கம் போனால் +12y. ஸோ +16 -36 ஈக்குவல் டு 0. இப்போ இது வந்து இது ரெண்டையுமே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ரைட் சைடு மூவ் பண்ணியிருக்கேன். ஸோ 12x ப்ளஸ் 4y -20 ஈக்குவல் டு 0. இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், இது கம்ப்ளீட்டாக வந்து 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், 3x ப்ளஸ் ஒய் மைனஸ் 5 ஈக்குவல் டு 0. இதுதான் வந்து அவங்க கேட்ட ரிலேஷன் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய். ஆர் இது எப்படி எழுதலாம், 3x ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 5. ஸோ எப்படி வேணால் இந்த ஈக்குவேஷன் எழுதலாம். இதோட இந்த ரிலேஷன் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய் கம்ப்ளீட் ஆகுது. இதுதான் வந்து 10th கம்ப்ளீட் ஆயிடுச்சு, 10th சம்மு. இதோட இந்த சாப்டர் 7 எக்ஸசைஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த ஏதாவது டவுட்ஸ் ஆர் கிளாரிஃபிகேஷன் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.